அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான இந்த பயணத்தில் நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு வருகிறோம். ஆத்மபலம், கற்பனை வளம், காவியம் ஏற்றுதல் என்று கடகராசிக்காக நாம் அனைவரும் பார்த்தோம். சந்திரன் மனக்காரகன் என்பதையும் முன்பே நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த மனம் என்பதிலே பல குழப்பங்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. அந்த மனம் என்ற உறுப்பு உடம்பிலே எங்கே இருக்கிறது? அதாவது இப்பொழுது நாம் ஒரு பட்டியல் போட்டு பார்ப்போம். தலை, கண், காது, மூக்கு, வாய், தோல், கைகள், மார்பு, வயிறு, தொடை, கால்கள் என வெளி உறுப்புகள் பெயர் பெறுகிறது. உள்ளே போகலாமா? வாய், உணவுக்குழாய், இரைப்பை, கல்லீரல், கணையம், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீரகப்பை, சிறுநீரகம். ஒன்றை மறந்து விட்டோமோ? இருதயம். அதை சுற்றி எலும்புக்கூடு, முதுகுத்தண்டு. எங்கே மனம் என்ற உறுப்பு? இருதயம்தான் மனம் என்றால், இருதயம் என்பது ஒரு சதைப்பை, பலூன் போன்றது. இரத்தம் நிரம்பியதும் சுத்தம் செய்து வெளியேற்றுவது. அப்படியானால் மனம் என்பது என்ன? எங்கே இருக்கிறது? இவன் நல்ல மனம் படைத்தவன், இவன் தீய மனம் படைத்தவன் என்கிறோமே, எப்படி? எந்த அளவுகோல் அதை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம்? உடல் உறுப்பில் மனம் என்ற ஒரு பகுதியையே காணவில்லை என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம். இதில் எது நல்ல மனம், எது தீய மனம்? மனசாட்சி யாருக்கும் பயப்படவில்லை என்றாலும் மனசாட்சிக்கு பயந்துதான் ஆக வேண்டும் என்கிறார்களே. அப்படியானால் அந்த மனம் என்ற உடல் கூறு எங்கு உள்ளது? தேடி பார்த்தாலும், கேள்வியை கூட கேட்டு பார்த்தாலும் பதிலில்லை அல்லவா? இருக்கிறது. உடலில் வெறும் சதையும் சதையை சார்ந்த பிண்டமாக இல்லை. உடலில் ஓடும் இரத்த அணுக்களாக இருக்கிறது. ஆம், எண்ணங்களே மனமாகும். மற்ற உயிர்களுக்கு நன்மை செய்து அதற்கு ஆதரவாக இருந்து செயல்பட்டால் அவனை நல்ல மனம் உள்ளவர்கள் என்கிறோம். காரணம், அவனது எண்ணங்கள் உயர்ந்ததாக அனைவரையும் தன் உயிர் போல் பார்ப்பதால். ஆனால் நேர்மாறாக அவைகளுக்கு துன்பம் செய்தால் தீய மனம் என்கிறோம். இந்த இரண்டு எண்ணங்களுமே தாட்ஸ் தோன்றியதை வைத்துத்தான் சொல்லுகிறோம். மனம் ஒன்றும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மனம் என்றும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. எவ்வளவு நன்மை கிடைத்தாலும் மனம் அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. மனம் நாடுகிறது எனில் சந்திரனின் ஈர்ப்பு சக்தியானது நம் மீது அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். நமது மனம், அதாவது எண்ணங்கள் இருக்கிறதே, எப்படியெல்லாம் உருவாகிறது என்பதை பாருங்கள். ஒரு மலைப்பகுதி, ஒரு சிறிய கதையை பார்ப்போம். ஒரு மலைப்பகுதி, அந்த மலையின் கல் ஒன்றை ஒரு சிற்பி தன் உளியால் ஒரு சிலையை செதுக்கிக் கொண்டிருந்தான். சூரியன் தனது கிரகங்களால் சுளீரென்று தன் சூட்டை வீசிக்கொண்டிருக்க சிற்பி நினைத்தான், இந்த மலையை விட மிகப்பெரியது சூரியன். நானும் சூரியனாக மாறினால் அனைத்தையும் சுடுவேன், நான் தான் பெரியவன் என்று. உடனே சூரியனாக மாறிவிட்டான். சிறிது நேரம் சென்றதும் ஒரு கருமேகம் வந்து சூரியனை மறைத்தது. ச்சே, சூரியனையே மறைக்கும் மேகம்தான் பெரியது என நினைத்தான். மேகமாக மாறினான். வானத்தில் சஞ்சரித்தான். அந்த மேகத்தை மழை தடுத்து நிறுத்தியது. ஆகா, சூரியனையே மறைத்த மேகத்தை மழை தடுத்தது எனில் மலைதான் பெரியது என்று மலையாக மாறினான். அந்த மலையை ஒரு சிற்பி உடைத்து கொண்டிருந்தான். பார்த்த மலையாக மாறிய சிற்பி மீண்டும் சிற்பியாக மாறினான். ஆம், சிற்பி இப்பொழுது சிற்பியாகவே இருந்தான். அவன் சிற்பியாகத்தான் இருக்கிறான். அவனுடைய மனம் இப்படியெல்லாம் கற்பனை செய்து மாறி மாறி வந்திருக்கிறது. மனம் அலைவாய்ந்திருக்கிறது. எது உண்மையோ, எது நிதர்சனமோ அதுவே உண்மை, அதுவே நிதர்சனம். எதுவுமே யதார்த்தம். புரிந்தது போல் இருக்கும். ஆனால் நமது சந்திரனின் தேய்பறை வளர்பறை ஆகர்ஷண சக்தி நம்மீது ஆட்சி செலுத்தும் போது மனம், அதாவது எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். தளர வேண்டும், தவிக்க வேண்டும், மரம் நடுவோம். பரிகாரமாய் மரம் வளர்த்து குறைவாய் உள்ள சந்திரனின் சக்தியை வாழ்வில் பெறுவோம். நம் உடம்பில் அதை ஏற்றுவோம். வாருங்கள், அடுத்த பயணமாக செல்லுவோம். நாம் அடுத்தது சிம்மராசி சிம்மலக்கணத்தை பார்க்க இருக்கிறோம். அவசரப்படாமல் ஒவ்வொன்றாக கேளுங்கள். இன்று சிம்மராசி சிம்மலக்கணத்தை மீண்டும் பார்ப்போம். அடுத்ததாக நாம் சந்திப்போம். அன்பானவர்களே, தொடர்ந்து கேளுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வரியாவது பயன்படும். நீங்கள் இடம் இல்லை என்று சொன்னாலும் கூட மரம் நடுபவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்த ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுகின்ற மரங்கள் எங்கே இருக்கிறதோ அங்கே சென்று வாரத்திற்கு ஒரு முறையாவது, 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மரத்துக்கு கீழாக உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள். அந்த மரத்திலிருந்து அந்த கிரக சக்திகளை பெறுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த தலைப்புக்கு செல்கிறேன். நன்றி, வணக்கம்.